Hi guys, welcome to KV's YouTube channel. இந்த கேவிஷ் பையன் வந்துட்டு நான் ஒரு 2 வாரமாக பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். ஏதோ அது பெட்ஸை வாங்கி கொடுங்க டெய்லின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அவன் ரேபிட் வேணும்னு கேட்டான். ரேபிட் வந்துட்டு ரொம்ப ஸ்டிங் அடிக்கும், டால் மெயின்டைன் பண்ணலாம் கஷ்டம் அப்படின்ட்டு கடைசியாக ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டில் இருக்கிறான். அவன் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் கேட்டிருக்கான். அந்த ஃபிஷ் டேங்க்குக்காக நாங்கள் போனோம், வாங்கினோம். இதுதான் அந்த ஃபிஷ் டேங்க் பாருங்கள். இந்த ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்க வந்துட்டு இந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஃபிஷ் செட் பண்ண போகிறாரு. ஆனால் நாங்கள் போன ஒரு கடையில் வந்து அந்த கடைக்காரர் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். இது வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும், ஃபிஷ் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறவங்களுக்கு அப்படின்றதுக்காக இதை ஷேர் பண்ணுறோம். கேவிஷ் தான் ஷேர் பண்ணுறோம்னு சொன்னார். நார்மலாக எல்லாரும் புதுசாக ஃபிஷ் வாங்குறவங்க என்ன பண்ணுவீங்க? டேங்க் வாங்குவீங்க, டேங்க்கில் தண்ணி ஊற்றுவீங்க, தண்ணி ஊற்றிட்டு புதுசாக ஃபிஷ்ஷை போட்டுருவீங்க. ஆனால் அது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அந்த டேங்க்கில் இருக்கிற தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக ஃபில்டர் ஆகாததுனால ஒரு மாதத்துலேயே ஒரு ஃபிஷ்ஷாக சாக ஆரம்பிக்கும். அந்த பெட் ஷாப்பில் இருக்கிற அந்த ஓனர் வந்து எனக்கு சொன்ன ஒரு விஷயம், நேற்று நாங்கள் போயிருந்தப்போ, நான் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஃபிஷ் தர மாட்டேன், நீங்கள் டேங்க் கொண்டு போயிட்டு இதில் முதல்ல தண்ணியை குடிச்சு ஒரு 3 நாள் தண்ணி செட்டில் ஆகுதுங்க. அந்த தண்ணி செட்டில் ஆகும்போது அதில் வந்து தண்ணியோட வாட்டர் கெப்பாசிட்டிக்கு அந்த மாதிரி கல் உப்பு போட சொல்கிறாங்க. நேச்சுரல் கிறிஸ்டல் சால்ட், அந்த டாட்டா ஐடஸ்ட் சால்ட் பவுடர் சொல்லுவாங்க. இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டேங்க் என்னவோ அதை சைஸ் அந்த மாதிரி போடணும். அதை போட்டுட்டு நீங்கள் 3 நாள் கழிச்சு நீங்கள் புதுசாக ஃபிஷ் வாங்கிட்டு வந்து விட்டிங்கன்னா இந்த வாட்டரில் வந்து PHP அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்துட்டு நல்லா இருக்குமாமா. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இது பண்ணிங்கன்னா உங்ககிட்ட லைஃப் லாங் ஃபிஷ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா லைஃப் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நிறைய நாள் உங்களுக்கு ஃபிஷ் இருக்கும். இல்லைன்னா அதோட டெத்து வந்துட்டு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி தண்ணி வந்துட்டு குளோரின் வாட்டர் ஒரு டேப் வாட்டர் அதனால யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து கம்பல்சரியாக பபிள் டாப் இல்லை அக்வாகார்ட் வாட்டர் தான் ஊற்றணும். திருப்பியும் சொல்கிறேன் வியூவர்ஸ், ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் வளர்க்குறவங்க தண்ணியை வாங்கிட்டு தண்ணியை ஊற்றி டேங்கில் உடனே புதுசாக ஃபிஷ்ஷை போடாதீங்க. தண்ணி ஒரு 3 நாள் செட்டில் பண்ணிடணும். ஃபில்டர்லாம் போட்டு அந்த இது வந்து ஒரு நல்ல டிப்பு, எல்லாருக்கும் பயன் போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கேவிஷ் வந்து இதை வந்து ஃபுல்லாக செட் பண்ண போகிறாரு. தண்ணியெல்லாம் ஊற்றி இன்னைக்கு முடிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நாங்கள் ஃபிஷ் வாங்குவோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாய். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அப்பா மீன் பிளான் பண்றாங்க. சரி வந்து 2 days கழிச்சு நாங்க மீன் வாங்க போறோம். சோ எக்ஸைட்டட். ஸோ இப்போ வந்து நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா பக்கெட் வந்து தண்ணி சரி கைஸ், இது எப்போ போதுன்றாரு. ஸோ உள்ள வந்து புதுசாக விலகி